கபிலனா சீக்கிரமா ரெடியாக சொல்லு. நம்ம போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆக கூடாது. டேய் அம்பி ச்சே நீ என்னடா இன்னும் இந்த கெட்டப்லயே இருக்க? ஆமா மாப்ள, புனிதா கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் நான் இந்த கெட்டப்லயே தான் இருக்க போறேன். சரி இருந்துட்டு போ. இப்போ என்ன அவசரம் சொல்லு. டேய் மாப்ள, கார்த்தி பயலுக்கு நலங்கு வைக்க போறாங்கடா. இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம்? நம்மளோட பிளான் தான் என்ன சொல்றேன். ஆ. அப்படியே மேல பாருங்க. ஆ. எல்லாரும் கார்த்திக்கு நலங்கு வச்சிட்டு இருப்பாங்க. நாமளும் அதுல கலந்துக்கணும். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நன்னா நடந்துடணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தனத்தை அவன் மூஞ்சில பூசி விடுறோம். அவன் மூஞ்சி தெரியாத அளவுக்கு பூசி விடுறோம். நல்லா சந்தனம் வைக்கணும்டா. கிண்ணத்தை ஏன் இவ்வளவு சின்னமா வச்சிருக்கான்? எடுத்து அப்படி பூசணும். சந்தனம் நிறைய வைக்கிறேன். என்ன வைக்கணுமோ இல்லையோ நல்லா அப்பி விட்டுற வேண்டியதுதான். வாங்க. வணக்கம் மாமா. எதுக்கு இவ்வளவு சந்தனம் வைக்கிறீங்க? அதுவா மாப்ள, பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தனம் வச்சு விடுறாங்களோ அந்த அளவுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குமா. புனிதாவுக்கு உங்களை பிடிக்கணும்ல, அதான். ஆமா மாமா, அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பூசி விடுங்க. அப்படியா? சரி சரிவா. வாரா சேத்தி வா, நலங்கு வைடா போ. சரிங்க மாமி. வாமா. சந்தனத்தை நிறைய அப்பி வைக்கணும், சரியா? மறந்துடக்கூடாது. குங்குமத்தை இட்டு விடுறா. பெருமாளே. அப்புறம் அவனுக்கு தலப்பா கட்டி விடுறோம். கூடவே ஒரு கண்ணாடி மாட்டி விடுறோம். எல்லாரும் நலங்கு வச்சாச்சா இல்லையோ? எல்லாரும் நல்லது நல்லது. வச்சாச்சுமா. இனியா என்னடா பாத்துட்டு இருக்கேன்? மாப்பிள்ளைக்கு உருமா கட்டி விடுறா. ஆஹா, இதோ கட்டிடுறேன். மாப்பிள்ளைக்கான மரியாதை செய்யணுமா இல்லையா? கட்டி விடு கட்டி விடு. அப்புறம் மாப்ள, கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க முகத்தை கழுவவே கூடாது, சரியா? சரி மாமா. அப்புறம் இந்தாங்க இந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கோங்க. இது எதுக்கு மாமா? புனிதாவுக்கு கிளாஸ் போட்டுக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். போட்டுக்கோங்க. அப்படியா? போடுங்க போடுங்க. அதுக்கப்புறம் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வரோம். மாப்பிள்ள நிறுத்து. என்னடா? இல்லடா, அப்படி பண்ணா அவன் யாருன்னே மத்தவங்களுக்கு தெரியாதே. அதான் வேணும். எல்லாரும் நலங்கு வச்சுட்டே இல்லையா? சரி. நீங்க எல்லாருமா போய் வரவாளெல்லாம் வரவே தின்றுங்கோ. நாங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் மாலையை போட்டு அழைச்சிட்டு வரோம், சரியா? வாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்கப்பா. பாப்பா போங்க, மெல்ல மெல்ல. டேய் 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 டேய். இப்ப இல்ல மாப்ள, இப்ப கார்த்தி முன்னாடியே கபிலனை கொண்டு வந்து நிப்பாட்டி ரெடி பண்ணா அவன் எதுவும் சொல்ல மாட்டானா? பின்னு அதுவும் கரெக்ட் தான். இப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா, கார்த்தியை உள்ள கூட்டிட்டு வந்த உடனே அவனுக்கு மயக்க ஸ்ப்ரே அடிச்சு அவனை மயக்கம் போட வைக்கிறோம். யாரு நீ அடிக்க போற? நான் தான். இல்ல 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 ராசாத். எது? நீ தான் அடிக்கணும். ஏன்னா உன் தம்பிக்கு தான் கல்யாணம், சரியா? குத்துக்கிட்டாடா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாடா வாடா வா. ரசதி என்ன பாத்துட்டு இருக்க? பிள்ளையண்ட ரெடி ஆயிட்டாமா? ஸ்ப்ரே அடிக்க மறந்துட்டேன், அடிச்சு விடுமா. தம்பிக்கு கல்யாணம் இல்ல, அடிச்சு விடு. நமக்கு இந்த வாடையே ஆகாது. ராசாத்தி வர சொல்லு. கபிலனை கூப்பிடுமா. கபிலா வா. இரா இரா. அம்மா சந்தன மிஸ்ஸிங்க, சந்தனத்தை எடுத்து பூசுமா. அப்படியே இருக்க மாதிரி அப்பி விடு. அதே மாதிரி அதே மாதிரி கணத்துல தடவை. நல்லா மூஞ்சியே தெரியாத அளவுக்கு போட்டு விடுமா. போடா, என்னத்தடா பாத்துக்கிட்டு இருக்க? போ. நீங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்குள்ள எங்களை போட்டு பிராணனை வாங்கிட்டு இருக்கேன். ஓகே மாப்பிள்ள, நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய், இப்ப என்னடா உனக்கு? இல்ல மாப்பிள்ள, இதுக்கு மேல நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கார்த்திய அதே ரூம்ல படுக்க வச்சுட்டு கபிலனை நம்ம மணமேடைக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் எல்லார் முன்னிலையிலயும் கபிலன் புனிதா கழுத்துல தாலி கட்டுவான். எல்லாரும் அச்சத்தை போடுவாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் பிளான் தெளிவா புரியுதுல? புரிஞ்சிடுச்சுல? சரி வாங்க இப்போ போலாம். வாங்க. சரி போலாம். போறீண்டா. இவன் வேற வா. நலங்கு வச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம்.
ஆமா நீங்க வந்து பரவாயில்ல நல்லா இருக்கட்டும். அப்படியா கேட்டானே. இவங்க பெரியம்மாவோட தங்கச்சி. அப்படியா ஏற்கனவே உங்க பெரிய பையன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல உங்க பெரிய மக்கு நான் தங்கச்சி வேற. என் வாங்கம்மா, டாடி வேற. வாங்க. வைக்கிறேன் நீங்க வந்து வைங்க. இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறேன். கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்துடும்டா அம்பி. சந்தனம் வைக்கணும்டா. வைங்க. என்ன கிண்ண சின்னதா இருக்கிறது. எப்படி வைக்கிறாங்க பாரு. நல்லா மணக்கணுமோ இல்லையோ? இல்ல, வெள்ளி அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டாரு. பரவாயில்லக்கா மாப்பிள்ள ரொம்ப லட்சணமா அமைஞ்சிருக்காரு. தீர்காயுஷா நல்லபடியா இருக்கணும்டா. இதோ பெருமாளே ஆண்டவா பகவானே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா தாயே துணை இருக்கணும். அதோ நீ போடா. சரி வாங்க. வணக்கம். பாராசக்தி வா நலங்கு வைடா போ. சரி வாமா வா. சந்தனத்தை நீ வந்து நல்லா அப்பி வைக்கணும். சரியா? மறந்துடக்கூடாது. அப்படித்தான். குங்குமத்தை இட்டு விடுறான். எல்லாரும் நலங்கு வச்சாச்சா இல்லையோ? வச்சாச்சு. நல்லது, நல்லது. எல்லாரும் வச்சாச்சு. இனியா என்னடா பாத்துட்டு இருக்கேன்? மாப்பிள்ளைக்கு உருமா கட்டி விடுறா. இதோ கட்டிட்டு. மாப்பிள்ளைக்கான மரியாதை செய்யணுமா இல்லையா? கட்டி விடு கட்டி விடு. அப்புறம் மாப்பிள்ள கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க முகத்தை கழுவவே கூடாது. சரியா? சரி மாமா. அப்புறம் என்னங்க இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கங்க. இது எதுக்கு மாமா? புனிதாவுக்கு கிளாஸ் போட்டுட்டா ரொம்ப பிடிக்கும். ஓ, போட்டுக்கங்க. அப்படியா? குடு. எல்லாரும் நலங்கு வச்சுட்டேலாம் இல்லையா? நீங்க எல்லாருமா போய் வரவாளெல்லாம் வரவேத்துருங்கோ. நாங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் மாலையை போட்டு அழைச்சிட்டு வரோம். சரியா? வாங்க, சரிங்க, வாங்க, சரிங்க. எல்லாரும் சரி, போயிட்டு வாங்க, வாங்க. வரோம். வாங்க. வாப்பா வா. வா. மெல்ல மெல்ல போ. வாடா அம்பி. வாங்க மாப்பிள்ள. கூச்சப்படாம உள்ள வாங்க வாங்க. மாப்பிள்ளை. அவங்க அக்கா மாதிரி நான். மாப்பிள்ளை ஐயோ தம்பி. என்ன மாமா ஸ்ப்ரே எல்லாம்? எனக்கு அது வந்து தெரியும். ஸ்ப்ரே அடிச்சா புனிதாவுக்கு பிடிக்கும் தானே? ஐயோ ஐயோ. அறிவு, பாரு அறிவு. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளை பாருங்களேன். இந்தா, நீங்களே அடிச்சுக்கங்க. நீங்களே அடிச்சுக்கோடா, அடிச்சுக்கங்க. அடிச்சுக்கோடா, நீயே அடிச்சுக்கோடா, நீயே அடிச்சுக்கோ. நீங்களும் அடிச்சுங்க. ஏங்க, ஐயோ, வேணாம். உங்களுக்கு தான் நான் அடிக்கிறேன். என் பங்குக்கு. அவனை என்னத்துக்கு நான் பிடிக்கணும்? அவனே விழுந்துட்டான். மாமா என்னதானே அடிக்க சொன்னீங்க, இப்ப நீங்களே அடிச்சிட்டீங்க. என் தங்கச்சிக்கு தானே கல்யாணம், அதான் நானே அடிச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ போய் கபிலனை கூட்டிட்டு வந்து இவனை மாதிரி அப்படியே ரெடியாக சொல்லு. சரி மாமா. போ. போமா போமா போயிட்டு வா. எப்படி மாப்பிள்ளை இப்படி எல்லாம் யோசிக்கிற? எனக்கு தனி மூளை இருக்கு மாப்பிள்ள. கபிலா 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 எங்க போனா இவன்? ஐயோ போனை வேற சார்ஜர்ல போட்டுட்டு போயிருக்கான். எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ. டேய் இவனை தூக்குன மாதிரியே அவ்வளவுதானே. அப்பா அம்மாவையும் தூக்கணும்டா. இவனை ஏன் தூக்கியாச்சு? இவங்க அப்பா அம்மா தூக்க முடியாதா? மாமா கபிலனை காணும் மாமா. என்னது? என்ன சொல்ற? ஆமா மாமா காணும். புனிதா இருக்காளா? அவெல்லாம் இருக்க மாமா. கபிலனை தான் 4 மணில இருந்து காணுமா. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்படிலாம் இருக்காதுடா சதி. புனிதாவை சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா கபில் அப்படி போக மாட்டான். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். வாங்க தேடி பார்ப்போம். இல்ல மாமா நான் தேடி பார்த்துட்டேன். ரசதி பதறாத. இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். தேடி பார்க்கலாம். வா. ஆமாமா தேடி பாப்போம். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். வாங்க போங்க. சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ள அந்த கதவை பூட்டிட்டு வா.
இருக்க 3 ரூம்லயும் தேடியாச்சு. இந்த கபிலன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. டேய் மாப்பிள மாப்பிள கபிலன் கிடைச்சானா? மாப்பிள இங்கேயும் அவனை காணும் மாப்பிள. எங்க போனானே தெரியல மாப்பிள. மாமா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கபிலனை காணும் மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. முகூர்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஆமா மாப்பிள, இப்ப என்னடா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை மேடைக்கு கூப்பிடுவாங்க. இப்ப என்ன மாமா பண்றது? இருமா மாப்பிள, ஒருவேளை கோகிலாம்மா கடத்திருப்பாங்களோ? டேய் அவங்களே தலையில அடிபட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்கடா. அவங்க எப்படி அந்த மாதிரி நேரத்துல கட்ட முடியும்? அப்ப கண்மணியா இருக்குமோ? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அண்ணி அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்கடா. டேய் அப்ப கோயிலவும் பண்ணல கண்மணியும் பண்ணலனா அப்ப கபிலன் எங்க தட்ட போயிருப்பான்? புனிதா, என்னென்ன சொல்றீங்க? கபிலன் இல்லையா? எங்க போனா கபிலன்? அது புனிதா. அண்ணா அவன் எங்கன்னு போனா? புனிதா அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? புனிதா அழாதம்மா, சொல்றேன்ல அவன் இங்கதான் இருப்பான். நாங்களா இருக்கோம்ல, கண்டிப்பா உன்னை விட்டுற மாட்டோம். ஆமா புனிதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா யாராவது பாக்குறவங்க தப்பா தான் நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம் அண்ணி. எனக்கு கல்யாணம்னா அது கபிலனோட தான். அப்படி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். என்னமா பேசுற? ஏய் எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்காத. நாங்க தான் இருக்கோம்னு சொல்றோம்ல. உன்னால டேய் 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 மாப்பிள, பொண்ணு கூட்டு வாங்கோ. வா கூப்பிடுறாங்க வா. இல்ல நீ நான் வர மாட்டேன். என்னால அந்த கார்த்திக் கூட மனமேடையில உட்கார முடியாது. என்ன புனிதா நீ? கபிலன் இல்லன்னா நானும் செத்து ஏய், போயிட்டேன். புனிதா. என்ன விடுங்க அடம் பண்ணாத. மாமா எப்படியோ கபிலனை கொண்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பாரு. வா உள்ள வா. அண்ணி. உள்ள வா. ம். வா. பொண்ணு கூட்டு வாங்கோ. போய் கூட்டு வாங்க. வா கண்மணி. வாங்க. போங்க. குமரா, என்ன காமோ நீ இங்க நின்னுட்டு இருக்க? மரகதுக்கா, அது ஒண்ணு இல்ல. மனையில மாமா மணப்பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரா இல்லையோ, அதான் புனிதாவை கூப்பிடலான்னு நான் அப்ப வந்தேன். கூப்பிட வேண்டியதானே? அதுக்குள்ளேயே நீங்களே வந்து புனிதா? ஏய் புனிதா. புனிதா பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கல்யாண கோலத்துல உன்னை பாக்குறப்ப என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி ஏற போகுது. ஓ நான் இருக்கேன். இனி உன்னை யார் நினைச்சாலும் கபிலன் கூட சேர்த்து வைக்க முடியாது. கண்மணி கூட்டிட்டு வா. ஆ வா புனிதா வா. போ. போங்க போங்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்பா டேய் மாப்பிள, என்னடா இது? கபிலன் இல்லனா புனிதா செத்துருவேன்னு சொல்றா. இப்ப நம்ம என்னதான்டா பண்றது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது கபிலனை தேடி கண்டுபிடிக்கணும். ஓ, அவனா எங்கேயும் போயிருக்க மாட்டான். கண்மணி பாக்குற பார்வையில ஒரு திமிரு தெரியுதே. உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்போ கபிலன் காணாம போனதுக்கும் கண்மணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு.
புனிதாவை மணமேடையில் உட்கார வச்சாச்சு. அவங்க சைடு மாப்பிள்ளை ஃப்ளாட் ஆகிட்டாரு. நம்ம கபிலன் என்னானே தெரியல. இப்போ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாருன்னு வையி, நம்ம கதை சந்தி சிரிச்சிரும். டேய் அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கபிலன் பையன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எல்லா பக்கமும் தேடியாச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? டேய் என்ன கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? எனக்கும் ஒன்றுமே புரியலடா. கன்ஃபார்மா கண்மணி தான் ஏதோ பண்ணியிருக்கா. சரி, நாம எதுக்கும் கண்மணியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அக்கா இங்க வாங்கக்கா. என்னையா? உங்களதான்க்கா, இங்க வாங்க. சேத்த இப்படி நகரல. ஐயோ ஏன் இப்படி என் மேல இடிக்கிறேன்? நான் தான் வரேன் தெரியறதுல, கொஞ்சம் அப்படி போங்கோ, நகண்டு போங்கோ. என்னம்மா என்னாச்சு சொல்லு. கபிலன் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கான். வாங்க அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் தான் அங்க இல்லையம்மா. எங்க மாமா சரியா பார்க்கல. அவன் ஃப்ரெண்ட்ஸோட கீழ் ரூம்ல பேசிக்கிட்டே தூங்கிட்டான். இப்பதான் எழுந்து வந்தான். நான் அவனை குளிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க போங்க. நீங்க போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. அவன் தான் அங்க இல்லையம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே. என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே. ஓ அப்படியா? சரிடிமா, நான் போய் மாப்பிள்ளையாண்ட அழைச்சிட்டு வந்துடுறேன். நகருங்க அப்படி. இனியா நான் கூட்டிட்டு வந்துடுறேன்டா. அவனை நம்ம ஸ்டோர் ரூம்ல தானே அடிச்சு வச்சிருக்கோம். இவன் ரெடி ஆட்டானான்னு பார்க்க சொல்றான். ஒருவேளை அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களோ? சாவி நம்ம கிட்ட தானே இருக்கு. எப்படி அவனை கூட்டிட்டு வர முடியும்? ஒருவேளை பூட்டுக்கிட்ட உடைச்சிட்டாங்களோ? போய் பார்ப்போம். இவன் இங்க தானே இருக்கான். அப்ப அந்த குண்டச்சி பொய் சொல்லியிருக்காளா? அவள கபிலா, எனக்கு தெரியும்டி நீ தான் இந்த வேலையை பண்ணிருப்பேன்னு. அதனாலதான் நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன். நானும் எங்க குடும்பமும் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எங்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? குடும்ப பொம்பளையா நீ? என்னமோ கொள்ளுக்கூட்ட தலைவி மாதிரி ஆள் கடத்துறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு அறை விட்ட மொத்த பல்லும் கொட்டிடும். மாமா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல மாமா கிட்ட இப்பவே சொல்லி உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஹே, என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு பேசிட்டு இருக்கல, அதனால சந்தோஷப்படு. இங்க பாரு, நான் மட்டும்தான் தப்பு பண்ற மாதிரி பேசுற. நீ என்ன இனியன் கிட்ட என்ன பத்தி சொல்றது? நான் இனியனை பத்தி அத்தை கிட்ட சொல்றேன். என்ன ஒன்னும் புரியலையா? நீயாவது வாய் வார்த்தையா தான் சொல்லணும். நான் ஆதாரத்தோட சொல்லுவேன். பாக்குறியா? இரு.